சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கருணக்கிழங்கு வந்து ரஃபாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி நிரப்பினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கருணக்கிழங்கு வந்து வேக விடலாம். 75% வந்து கருணக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு, புளி தண்ணி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேஸ் அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சு தவாவில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து கல்லில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மறு சைடு வந்து திருப்பி போட்டு திரும்ப வந்து 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா கல்லுலேருந்து கருணக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது போலவே மீதி இருக்கிற கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வறுவல் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க.